நம்மள நிறைய பேத்துக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவுனே சொல்லலாம். என்னதான் வெளியுலகத்துல 1008 பிரச்சனை இருந்தா கூட நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சனையுமே அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி உணர்ச்சி கண்டிப்பா வரும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்காக நம்ம குடும்பம் அங்க காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்குது. இது மனிதர்களுக்கு மட்டுமில்ல, எல்லா ஜீவராசிகளுக்குமே பொருந்தக்கூடிய ஒண்ணு. சுண்டுவும் இதே மாதிரிதான் தான் இருந்த இடத்துல இருந்து விரட்டப்பட்டு காடு மேடெல்லாம் அலைஞ்சு தனக்கான ஒரு வீட்டை கண்டுபிடிச்சுது. எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. நகரத்திலேயே இருந்த மிகப்பெரிய பேக்கரியில சுண்டு எலி வாழ்ந்துகிட்டு வந்துச்சாமா. பேக்கரியில சாப்பாட்டுக்கு பஞ்சமாங்க இருக்க முடியும். கிரீம் என்ன, சீஸ் என்ன, பீட்சா என்ன, வடை என்ன, வேலைக்கு வித்தியாசமான உணவை சாப்பிடுறதுதான் சுண்டுவோட மிகப்பெரிய பொழுதுபோக்கே. ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நாள் சீஸ் துண்டு எடுக்க போன சமயம் கடையை சுத்தம் பண்ணிட்டு இருந்த முதலாளியோட கண்ணுல நம்ம சுண்டு சிக்கிருச்சு. வசமா மாட்டினியா அப்படின்னு சுண்டுவ அழகா தூக்கிட்டாரு. ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம இங்க வந்து திருட பார்த்துட்டேன், என்னை மட்டும் தயவு செஞ்சு விட்டுட்டீங்கன்னா உங்க கடை பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், எங்கேயாச்சும் ஓடிடுவேன், என்னை விட்டுறீங்களா அப்படின்னு கதறி அழுதுச்சு. எதனாலயோ மனசுல கொஞ்சோண்டு இறக்கம் இருந்த அந்த முதலாளி சுண்டுவ போனா போதுன்னு விட்டுட்டாரு. தப்பிச்சுட்டா சாமி அப்படின்னு குடுகுடுன்னு சுண்டு அந்த பேக்கரியில இருந்து ஓடிருச்சு. கால் போன இடம்லாம் பாதைன்னு சொல்லி எங்க போறோன்னே தெரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியா நகரத்தின் எல்லையில் இருந்த காட்டுக்கே வந்து சேர்ந்துருச்சு. ஓடி வந்த களைப்புல அதுக்கு பயங்கரமான பசி. ஆனா முன்ன பின்ன இயற்கையோட வாழ பழகாததுனால சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னே அதுக்கு தெரியல. பசியில கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எப்படியோ அதுக்கு தூரத்திலேயே ஒரு பறவையோ விலங்கோ பாதி கடிச்சு போட்ட பழம் ஒண்ணு கிடந்தது. சுண்டு அதை சாப்பிட்டுனிமே பரவாயில்ல அம்மா அப்படின்ட்டு ஓஞ்சு போய் ஒரு மரத்துல சாயலான்னு பார்த்த சமயம்தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இடி மின்னலோட மழை ஆரம்பிச்சோன்னுமே சுத்தியும் இருட்டிருச்சு. கண்ணே தெரியாத அளவுக்கு இருட்டு. என்ன பண்றதுனே சுண்டுவுக்கு புரியல. எங்க ஒதுங்கணும், குகை இருக்குமா இருக்காதா அப்படின்னு அதுக்கு ஒரே கேள்வி. பத்தாவதுக்கு மழையில நனைய அதுக்கு வேற பாவம் குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல ஒரு மின்னல் ஒண்ணு பயங்கரமான வெளிச்சத்தோட மின்னுச்சு. அந்த வெளிச்சத்துல தூரத்துல தரையிலிருந்து கொடையே எங்கேயோ முளைச்ச மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுது. சரி, இப்போதைக்கு மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த காளான் கிட்ட ஓடுது. பக்கத்துல போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது கொடை கிடையாது, கொடை காளான்னு. அந்த காளானும் சாதாரண காளான் இல்ல, காளான் மாதிரி தெரிஞ்ச ஒரு வீடு. இப்பேற்பட்ட வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்களா? இருந்தா கூட நம்மள விடுவாங்களா? குளிருதே, என்ன பண்றதுன்னே தெரியலையே. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? வீட்டுல யாராவது இருக்கீங்களா? குளிருது இப்படி சொன்னாலுமே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தமும் வரல. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, உள்ள போய் பார்க்கலான்ட்டு உள்ள போச்சு. பார்த்தா பழைய வீடா தூசுந்தும்போட இருந்ததே தவிர அங்க யாருமே இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. பரவாயில்ல, இந்த குளிருக்கு ஒதுங்கறதுக்காவது இடம் கிடைச்சதே, அது வரைக்கும் போதும் அப்படின்ட்டு ஓடி வந்த களைப்பு, பசி மயக்கம் எல்லாம் சேர்ந்து அப்படியே கப்படு படுத்து தூங்கிடுச்சு. காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ சூரிய வெளிச்சம் சுரீர்னு அடிச்சுது. ஆனா பல வருஷம் கழிச்சு அன்னைக்கு நிம்மதியா தூங்குச்சு. ஏன்னா பேக்கரியில யாரு கண்ணிலயும் படாம இருக்கணும், பூனையோ எதுவும் நம்மளை துரத்தாம இருக்கணும்ன்ற பயத்திலேயே பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம சுண்டுவுக்கு யாரோட தொல்லையும் இல்லாம நிம்மதியா ஒரு இடத்துல படுத்து தூங்குனதுதான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஓ, இதனாலதான் நகரத்துல இருந்தவங்க எல்லாம் எலி வலைனாலும் தனி வலை வேணும்னு சொன்னாங்களா? இப்ப புரியுது. சரி, இவ்வளவு நிம்மதியா தூங்க முடிஞ்ச இந்த இடத்துலயே நாம ஏன் இருக்க கூடாது? யாரும் இங்க குடியிருந்த மாதிரி தெரியல, நம்மளோட வீடா இதையவே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிக்குது. மாளாத தூசு. அதை சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அழகா பக்கத்துல இருந்த புதர்கிட்டலாம் குட்டி குட்டியா அழகழகா நல்லா வாசமான பூக்களா பூத்திருந்தது. அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன கூஜால அடுக்கி வச்சிருது. அது போக சுண்டுவுக்கு வரையறதுனா ரொம்ப பிடிக்கும்.
அதனால தன்னோட சின்ன சின்ன ஞாபகங்களையும் சந்தோஷங்களையும் அழகா காட்டுல கிடந்த கரித்துண்டை வச்சு செவுத்துல ஓவியமா வரைஞ்சுது. இது போக மாசத்துல பாதி நாள் தான் ராத்திரியில நிலா வெளிச்சம் இருக்கும். மீதி நாளைக்கு தேஞ்சு வளர்றது, வளர்ந்து மறுபடி தேயறதுன்ட்டு போய்கிட்டே இருக்கும். பகல்ல இருக்க மாதிரி வெளிச்சம் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அழகா அங்க சுத்திட்டு இருந்த மின்மினி பூச்சியனை புடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன கண்ணாடி பேழையில போட்டு அழகா விளக்கு மாதிரி பண்ணி வச்சிருச்சு. இப்படி தன்னோட வீடா அந்த காளான் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 1 வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. இந்த சமயத்துலதான் அது சமைச்சுக்கிட்டு இருந்தப்போ வாசல்ல ஒரு சத்தம். இந்நேரத்துக்கு யாரு அப்படின்னு சமையல் பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்தினப்பதான் வெளியில மழை கொட்டுற சத்தம் கேட்டுச்சு. சரி, யாரோ மழைக்கு தான் ஒதுங்கறக்கு வந்திருக்காங்க போல அப்படின்னு கதவை திறந்தா ஒரு குட்டி அணிலு, ப்ளீஸ் ப்ளீஸ், வெளியில பயங்கரமா மழை பெய்யுது, எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, கொஞ்சம் அடைக்கலம் கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து உதவி கேட்டுச்சு. தானே அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்த காரணத்தினால சரின்னு அந்த அணிலுக்கு ஆதரவா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போச்சு. திருப்பியும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே டொக் டொக் சத்தம். யாருன்னு போய் பார்த்தா இந்த தடவை வந்திருந்தது ஒரு செவ்வண்டு. இந்த பாதையில தண்ணி அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருந்தது, அதனாலதான் இங்க ஏதாச்சும் தங்கறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு. எலி, பரவாயில்ல, நீங்க இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வண்டையும் உள்ள கூட்டிட்டு வந்துச்சு. திருப்பியும் இன்னொரு தடவை அப்படின்னு டொக் டொக் சத்தம். யாரா அதுன்னு போய் பார்த்தா ஒரு நத்தை ஒன்று. இங்கெல்லாம் யானைங்க வலச போய்கிட்டு இருக்கிற சமயம். எனக்கு வேற இந்த மழையில நான் எங்கேயாவது என்னோட ஓட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னை மிதிச்சுட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு, உங்க வீட்டுல கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. இப்படி அழையா விருந்தாளிகளா மழை ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு வந்துருச்சு. ஆனாலுமே எலிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா 10 நாளா அந்த வீட்டுல இருந்தாலுமே தான் மட்டுமே இருந்துகிட்டு இருந்த மாதிரியான ஒரு உணர்வு அதுக்கு இருந்துச்சு. ஆனா சுண்டுவுக்கு இப்படி 3 பேரு வந்த உடனேயுமே அந்த வீடே ஒரு சத்தத்துலயும் கதகதப்புலயும் இருந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி. இவங்க எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கு சமைச்ச சூப்பை கொடுத்துட்டு தன்னோட வீட்டை சுத்தி காமிக்குது. நான் வரைஞ்ச ஓவியங்கள், குட்டி குட்டியா வச்சிருக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே காமிக்குது. நாட்கள் போக போக இவங்க எல்லாருமே நண்பர்கள் ஆயிட்டாங்க. இந்த காளான் வீட்டுக்கு இந்த குட்டி நண்பர்களும் அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்க. அந்த வீடு இன்னும் அழகா, இன்னும் சந்தோஷமும் அன்பும் தவழ்ற ஒரு இடமா மாறிடுச்சு. நத்தையும் செவ்வண்டும் அந்த வீட்டை சுத்தம் பண்ற பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அடிக்கடி இவங்க சுத்தம் பண்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு பண்ற கூத்துக்கு அளவே இல்லை. இது போக பாசம் தாங்காம அந்த குட்டி அணிலு ஏதாச்சும் ஒரு பழத்தையோ இல்லை கொட்டையவோ எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிறதே நம்மளோட சுண்டுவுக்கு பெரிய வேலையா இருந்துச்சு. ஆனா வீடுங்கிறது 4 செவரு கிடையாது. அதையும் மீறி நம்மளுக்காக நம்மளை நேசிக்கிற ஒரு 4 பேர் இருக்கிற இடம்னு அதுக்கு புரிஞ்சுது. நம்ம எல்லாத்துக்குமே வீடுங்கிறது அப்படிதானுங்க. இந்த மாதிரி அழகான அற்புதமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.